தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 20 அடிக்கு மேலே தண்ணீரானது பீச்சி அடிக்கிறது. 10 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் வராததால் தண்ணீர் வீணாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். பல மணி நேரமாக தண்ணீர் இப்படி வீணாகி வருகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டும் அதிகாரிகள் களத்திற்கு வரவில்லையா? என்ன கள நிலவரம்? கௌதமி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வையணையிலிருந்து மதுரை, தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, வருசநாடு, உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. வையணையிலிருந்து ராட்சச குழாய் மூலம் இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் வையணையிலிருந்து உசிலம்பட்டிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டிவி ரங்கநாதபுரம் பகுதியில் நேற்று இரவு உடைப்பு ஏற்பட்டது. குழாயில் இருந்து தண்ணீர் 20 அடிக்கு மேல் பீச்சி அடித்தது. இது குறித்து அப்பகுதி மக்கள் நேற்று இரவு முதலேவும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் இன்று காலை வரை அதிகாரிகள் யாரும் வராததால் தண்ணீர் அதிக அளவு வெளியேறப்பட்டு வருகிறது. உடைப்பிலிருந்து தண்ணீர் வெளியேறப்பட்டு வருவதால் அப்பகுதியில் உள்ள நிலங்களில் குளம் போல் தேங்கி உள்ளது. தற்போது இதுவரை எந்த அதிகாரியும் வரவில்லை. இதனால் தண்ணீர் அதிக அளவு வீணாகி வருகிறது. கௌதமி, கூட்டு குடிநீர் குழாயில் பல மணி நேரமாக தண்ணீரானது உடைப்பு ஏற்பட்டு வீணாகி வருகிறது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.